Exercise 7.1 fourth sum. 4 persons live in a conical tent whose land height is 19 meter. Each person requires 22 meters squared of the floor area. Then find the height of the tent. Tent வந்து conical shapeல இருக்கும். கோனோட slant height L வந்து 19 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. பேஸ் ஏரியா கீழே வந்து ஒவ்வொருத்தர் பர்சன் உட்காந்துருக்காங்க. ஒரு பர்சன் வந்து 22 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை ஆக்கியபை பண்ணுறாங்க. மொத்தம் 4 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ மொத்தம் பேஸ் ஏரியா நமக்கு என்ன கிடைக்கி 4 × 22 88 மீட்டர் ஸ்கொயர். பேஸ் ஏரியா கோனோட பேஸ் எப்படி இருக்கும், ஒரு சர்க்கிள் மாதிரி தானே இருக்கும். கோனோட பேஸ் ஏரியா ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஏரியா ஆஃப் சர்க்கிள்க்குரிய ஃபார்முலா என்னது, πr ஸ்கொயர். πr ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 88 மீட்டர் ஸ்கொயர். நமக்கு ரேடியஸ் வேணும், ஹைட் வேணும், தான் கண்டுபிடிக்கணும். ஹைட் ஆஃப் த டென்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுலேருந்து ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 88 டிவைடட் பை பைக்கு 22 மேலே 7. இதுதான் 4 டைம்ஸ். ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 × 7. ஸோ ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 2√7 மீட்டர். 4 வந்து 2 × 2ன்னு பிரிக்கலாம். 7 வந்து ப்ரைம் நம்பர். ரேடியஸ் தெரிஞ்சிச்சு, நமக்கு ஹைட் தான் வேணும். அகெயின் பித்தாகரஸ் எழுதலாம். போனனால இந்த ரைட் ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கும் தானே. ஸோ பேஸ் ரேடியஸ் வந்து 2√7, எல் கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு √L² - R². ஹையஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணி 19² - 2√7 த ஹோல் ஸ்கொயர். 19 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 361 மைனஸ் இது 2 × 2 வந்து 4, 4 7 சார் 28. இதில் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 3 ஆமாம் 333. இதுக்கு லாங் டிவிஷன் படி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். பட் 33 2 2வாக பிரிக்கணும். அப்படி தானே லோயர் கிளாஸில் படிச்சுட்டு இங்கேயும் 1 1 ரிமைண்டர் 2. திருப்பி 2 டிஜிட் சேர்த்து இறக்கணும். 8 டைம்ஸ் போகுது. 8 இங்கே 8 போடணும், இங்கே 8 போடணும். 2 2 4 சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா 9. ரிமைண்டர் 9 தான் புள்ளி வச்சுருவோம். ஒரு 0 சேர்ப்போம். இல்லை ஒரே நேரத்தில் 2 0 சேர்க்கணும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 8 16, ரிமைண்டர் 1 4 10 36. 3 டைம்ஸ் போகுமா போகாது, 2 டைம்ஸ் தான் போகும். ஸோ இதோட வேல்யூ வந்து என்னதுன்னா 18.2 மீட்டர் தான் ஹைட்டு. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா டக்குனா ஆன்சர் எழுதிடுவோம். 19 ஸ்கொயர் வந்து 361, 18 ஸ்கொயர் வந்து 324. அதுக்கு இடையில கேப்பு கம்மியாக தானே இருக்குது. ஸோ 18.2ன்னு அப்ராக்சிமேட்டாக எழுதிருங்க. லாங் டிவிஷன் மறந்து போச்சுன்னா ஞாபகம் இருக்குது, நாங்கள் கரெக்டாக தெரிஞ்சிடும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி செய்யணும். ஹைட் ஆஃப் த கோன் வந்து என்னது 18.2 மீட்டர். இதை இந்த சார் முக்கிய ஆன்சர்.